பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜ்ரி 557 ஆண்டுகளில் திமஷ்க் தேசத்தை அரசாண்டு வந்த சுல்தான் நூருதீன் ரஹ்மஹுமுல்லா அவர்கள் சன்கி சுல்தான்களில் வீரமிக்க மன்னராக திகழ்ந்தார்கள். இவரின் இயற்பெயர் நூருதீன் மஹ்மூத் என்ற போதிலும் நூருதீன் சன்கி என்றே பிரபலமானார்கள். சிலுவை வீரர்களுக்கு எதிரான யுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களில் மிகவும் பிரபலமானவர். சிறந்த கல்விமானாக இருந்த நூருதீன் சன்கி ரஹ்மஹுமுல்லா அவர்கள் ஆலிம் உலமாக்களை ஆதரித்ததோடு தனது ஆளுகைக்குட்பட்டிருந்த பகுதிகளில் மதரசாக்கள், மருத்துவ நிலையங்கள், நீதிமன்றங்களை நிறுவி மக்களுக்கு பரந்த சேவையாற்றினார். நீதியாக நடந்து கொள்வதிலும் மக்களுக்கு தொண்டு புரிவதிலும் யாவராலும் போற்றப்பட்ட இவர் காலத்தில் மதீனா முனவ்வராவில் நடந்த ஓர் அற்புத சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இதன் மூலம் படைத்தவனின் சக்தியையும் பார்ப்போட்டும் மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பையும் நன்கு உணர்ந்து கொள்வோம். குர்ஆனின் வாக்கியப்படி அவனது ஹபீபை அவன் அன்னாரது ஜீவிய காலத்திலும் அன்னாரின் மறைவுக்கு பின்னும் இன்னும் யுக முடிவு நாள் வரையும் பாதுகாப்பான் என்பதற்கு நாம் கூறப்போகும் இச்சம்பவம் சிறந்த சான்றாக உள்ளது. ஹிஜ்ரி 557 ஆண்டில் ஒரு நாள் இரவு வலமை போல் மன்னர் சுல்தான் நூருதீன் ரஹ்மஹுமுல்லா அவர்கள் மாளிகையில் தமது வலிமையான பணிகளை முடித்துக் கொண்டு உறங்கச் சென்றார். அப்போது அவரது கனவில் நபிகள் கோமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி நீல நிற கண்களை கொண்ட 2 மனிதர்களை காட்டி அவர்களால் தமக்கு தீங்கு நடப்பதாக சமிக்ஞை காட்டினார்கள். மன்னர் விழித்துக் கொண்டார், சிந்தித்தார். கனவில் சைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வடிவத்தில் தோற்றம் பெற மாட்டான், அதற்கான சக்தியும் அவனுக்கு கிடையாது. ஆகவே இது போலி கனவன்றி யதார்த்தம் என்று கருதினார். இக்கனவு சுல்தான் அவர்களுக்கு தொடராக 3 நாள் இரவு தொடராக வந்தது. 3ஆம் நாள் இரவு கனவின் போது விழித்தவுடன் இரவில் ஒரு பகுதி மீதம் இருந்தது. அவர் சிந்தித்தார், மதீனா முனவ்வராவில் அபாயகரமான ஏதோ ஒரு அம்சம் நிகழ்வதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மாவுக்கு அதிருப்தி ஏற்படுகின்றதோ என்று அவரது உள் மனம் கூறிற்று. சுல்தான் உடனே படுக்கையை விட்டு எழுந்தார். அமைச்சரை அழைத்து ஆலோசனை செய்த பின் ஏராளமான பரிசு பொருட்களுடன் தன் நாட்டில் முக்கிய பிரமுகர்கள் 20 பேரை கூட்டிக் கொண்டு தனது சாம்ராஜ்யத்தில் இருந்து மதீனா முனவ்வராவுக்கு புறப்பட்டார். 16 நாட்கள் பிரயாணத்துக்கு பின் மதீனா முனவ்வரா வந்து சேர்ந்தார்கள். அரசர் பரிசில்கள், பணப்பொதிகள் வழங்க வந்திருப்பதாக ஊர் ஜனங்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டது. ஊரில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் விருந்து உபசாரம் அளிப்பதோடு மன்னர் கையால் பரிசு பொருட்கள் வழங்குவதான செய்தியை செவியுற்றதும் அனைத்து ஜனங்களும் அரச மாளிகையில் வந்து கூடினர். ஆண்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தனித்தனியே அரசரை சந்தித்து சன்மானங்களை பெற்றுக் கொண்டனர். இவ்விதமே ஊர் ஜனங்கள் அனைவரும் மன்னரின் நேர் பார்வையில் வந்து சென்றார்களாயினும் கல்லெழுத்து போல் மன்னரின் மூளையில் பதிந்திருந்த கனவில் கண்ட அந்த 2வரையும் காணவில்லை. விருந்துபசாரமும் முடிந்து விட்டது, பரிசு பொருள்களும் வழங்கியாயிற்று. ஆனால் தாம் வந்த நோக்கம் ஏதும் நிறைவேறவில்லை. மன்னர் சிந்தித்தார். மன்னர் ரவுலா ஷரீஃபின் பணியாளர்களை அழைத்து சன்மானம் பெறாதவர்கள் இன்னும் இருக்கின்றார்களா என்று வினவ, அப்பணியாளர்கள் ஆம் மன்னா, அனைவரும் வந்துவிட்டனர், 2வரை தவிர என்று கூறியதும் யார் அந்த 2வரும் என்று மன்னர் வினவினார்கள். அதற்கு அவர்கள், மேலை நாட்டைச் சேர்ந்த அவர்கள் 2வரும் ஈராப்பகலாய் இறை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், மக்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். அந்த 2 சூஃபியாக்கள் மட்டும் வரவில்லை என்றார்கள். மன்னர் உடனே அவ்விருவரையும் தம்முன் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார்கள். சிறிது நேரத்திலேயே அவர்கள் 2வரும் சுல்தான் முன் கொண்டு வரப்பட்டார்கள்.
சுல்தான் அவர்கள் இருவரையும் பார்த்ததுமே அதிர்ந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இருவரை பற்றி கனவில் சைக்கினை செய்தார்களோ அந்த முகத்துக்கு சொந்தக்காரர்களாக அவ்விருவரும் இருந்தனர். அவ்விருவரும் எங்கு தங்கி இருக்கிறார்கள் என்று வினவப்பட்ட போது அதற்கு அவர்கள் இருவரும் ரவுலா ஷரீஃபின் மேற்கு திசையில் மஸ்ஜிதுன் நபவியின் சுவருக்கருகில் ஓர் பாலான குடிசையில் இருக்கிறோம் என்றார்கள். அவ்விருவரையும் அங்கேயே நிறுத்திவிட்டு சுல்தான் அவர்கள் தாமாகவே நேராக அவர்களின் குடிசைக்குள் சென்று நாலா பக்கமும் பார்வையை செலுத்தினார். குடிசைக்குள் பொருட்கள் மிக சொற்பமாகவே இருந்தன. அந்த பொருட்கள் அங்கு வசிக்கின்றவர்களின் பக்தியை காட்டுவதற்கு ஒரு சான்றாக இருந்தது. குர்ஆன் ஷரீஃபும் இன்னும் சில கிரந்தங்களும் அங்கிருந்தன. ஒரு மூலையில் ஏழைகளுக்கு பங்கிட்டளிக்கும் பொருட்களின் குவியலும் இருந்தது. தரையின் மேல் ஒரு பெரிய பாய் விரிக்கப்பட்டிருந்தது. மன்னருக்கு அந்த குடிசையில் சந்தேகப்படும்படியாக எதுவுமே கிடைக்கவில்லை. இனி என்ன செய்வது என சுல்தான் குழம்பி போனார். சிந்தித்துக் கொண்டிருந்த அவர் சிந்தனையில் இறைவனின் அருளினால் திடீரென அந்த பாயின் கீழ் என்ன இருக்கிறது என்று எண்ணி தன் கையாலேயே அந்த பாயை அகற்றினார். சுல்தான் ஆச்சரியத்தில் அசைந்து போனார். அந்த ஷபிக்கப்பட்ட நசராணிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முபாரக்கான கபரின் பக்கம் போகும்படியான ஒரு சுரங்கத்தை தோண்டியிருந்தார்கள். அதன் சமீபத்தில் தோண்டப்பட்ட மண்ணை வைப்பதற்கு ஒரு பானையை வைக்கப்பட்டிருந்தது. இரவானதும் தோண்டும் மண்ணை அவ்விருவரும் பையில் நிரப்பி ஜன்னத்துல் பக்கியில் கொண்டு கொட்டி விடுவார்கள். சுல்தான் அவ்விருவரையும் அக்குடிசைக்கே வரவழைத்தார்கள். அவர்களை விசாரணை செய்த போது போலி காரணங்களை கூறி அவர்கள் இருவரும் மழுப்பினாலும் சுல்தான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து விசாரித்த போது இனி தப்பிக்கவே முடியாது என்று முடிவானதும் உண்மையை கூறினார்கள். நாங்கள் நசராணிகள், எங்கள் இனத்துக்காக இந்த புண்ணிய காரியத்தை செய்ய நாங்கள் அனுப்பப்பட்டோம். மொரோக்கோ தேசத்து ஹாஜிகளின் கோலத்தில் மதீனா வாசிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சூஃபி என்ற போர்வையில் இங்கே நுழைந்தோம். உங்களது நபியின் சடலத்தை எடுத்துச் சென்று அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதே எங்களுக்கு தந்த பணியாகும். அதன் பேரில் எமது பணியில் நாம் தொடர்ந்து முன்னேறி வெற்றியின் அருகாமைக்கே சென்று விட்டோம். ஆனால் வானில் திடீரென இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் ஏற்பட்டன. அதன் பின் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்று கூறினர். இதை செவியுற்ற சுல்தான் நூருதீன் அவர்கள் ஆச்சரியத்தால் அதிர்ந்து போனார்கள். கோபத்தின் உச்சிக்கே சென்ற சுல்தான் அவர்களை சுரங்கத்தின் அருகிலேயே அவ்விருவரின் கழுத்துகளை துண்டித்தார்கள். நாயகம் அவர்களின் விஷயத்தில் அவமரியாதை செய்பவர்களுக்கு இதுதான் தண்டனை என கூறினார்கள். அதன் பின் சுல்தான் அவர்களின் உத்தரவின் பிரகாரம் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவை சுற்றி ஆழமான அகழ் தோண்டி துஷ்டர்களின் அக்கிரமம் எக்காலத்திலும் நடக்காதிருக்கும் பொருட்டு செம்பை உருக்கி வாத்து விடப்பட்டுள்ளது. முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வல் ஸகலைன் முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வல் ஸகலைன் வல் ஃபரீகைன் மின் உர்பி வ மின் அஜமி مولاي صل وسلم دائما أبدا على حبيب وأهل بيت كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيب وأهل بيت كلهم